கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அந்த இயக்கம் இவ்வளவு பெரிய வலுப்பெறும். அந்த மாணவர்கள் எவ்வளவு எழுச்சியோடு போராடுவார்கள். லடாக் பகுதியிலிருந்து ஒரு சமூக ஆர்வலர் அதிலே உண்ணாவிரதம் உட்காருவார். அது ஒரு எழுச்சி போராட்டமாக மாறும். காங்கிரஸ் உள்ளிட்ட தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அதற்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்பதை பிஜேபி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காவல்துறை தள்ளு முள்ளு ஏற்பட்ட போது யாருடைய நெகமோ அவருடைய முகத்திலே கிழித்து விட்டார்கள். அது காவல்துறை தான் திட்டமிட்டு செய்திருக்கிறது. அவர் மீது ஒரு தாக்குதல் பிரயோகம், கை மூலமாக தாக்குதல் பிரயோகத்தை அவருடைய முகத்தின் மீது நடத்திய காரணத்தினால் அந்த கீறலிலே ரத்தம் இந்த இடத்திலே வழிந்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரத்த காயம் ஏற்படுத்துகின்ற அளவில். நான் டெல்லி பத்திரிகை நிருபரிடத்திலே கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், 10 காவல்துறை அவர் கீழே சாய்ந்து விட்டார். காவல்துறை அவரை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போகும்போது அவருடைய முகத்தை எல்லாம் நாடாளுமன்ற வளாகத்திற்கு கிட்டே நெருங்கும் போது அந்த மாணவர்கள் மீது நடத்திய தடியடி பிரயோகம், கண்ணீர் புகை குண்டு வீச்சு, தண்ணீர் பீச்சு அடிப்பு, ஏன் துப்பாக்கியில கூட சுடுவதற்கு கூட தயாராக காவல்துறை இருந்தது என்று காட்சி ஊடகங்கள் தெரியப்படுத்ததை நாம் பார்த்தோம். இந்த மாணவர் போராட்டம் வெற்றி பெறும். மத்திய அரசாங்கம் ஏதோ மாணவர்களை அடக்கி விடலாம், துப்பாக்கி குண்டு மூலம் மிரட்டி விடலாம், தடியடி மூலம் பதில் கொடுத்து விடலாம் என்று நினைத்தால் அது சத்வாதிகாரத்தினுடைய உச்சம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நல்லா இல்லை போல. ஏன்னா நேற்று டெல்லியில நடந்த போராட்டம் பெரிய லெவலில், நேற்றுலாம் முந்தா நேற்று பெரிய லெவலில் நாடு லெவலில் ஒரு பேசும் பொருளாக ஆக்கியிருக்கு. நம்ம சென்னையில் கூட போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஆனால் டெல்லியில் நாடாளுமன்றம் வாசல் கிட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க நடத்தின ஒரு போராட்டம் அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு பேசும் பொருளாக இருக்குது. அதில் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போன ராகுல் காந்தி அவர்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்படும் போது மூக்கிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. என்ன அவருக்கு பிரச்சனை? ஏன் அது என்ன நடந்தது? அதாவதுங்க, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அந்த இயக்கம் இவ்வளவு பெரிய வலுப்பெறும். அந்த மாணவர்கள் எவ்வளவு எழுச்சியோடு போராடுவார்கள். லடாக் பகுதியிலிருந்து ஒரு சமூக ஆர்வலர் அதிலே உண்ணாவிரதம் உட்காருவார். அது ஒரு எழுச்சி போராட்டமாக மாறும். காங்கிரஸ் உள்ளிட்ட தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அதற்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்பதை பிஜேபி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த கரப்பான் பூச்சி இயக்கம் துவங்கப்பட்ட போது ஒரு சாதாரணமாகத்தான் அது துவங்கப்பட்டது. இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சி, அவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்ம யாரும் நம்பியிருக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இதை கூட நீங்க சொல்ற அதோட இதை இணைச்சிக்கல, ஒன்னும் தப்பு இல்லை. ஓகே, அப்ப 29ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. 29க்கு முன்னாலேயே மாற்றம் வந்துடும் போல தெரியுது போற நிலைமையை பார்த்தா. ஏன்னா மாணவர்கள் போராட்டம் என்பது மிகப்பெரிய, ரஷ்யா இன்னைக்கு 6 துண்டா போனதுக்கு காரணமே மாணவர்கள் புரட்சி தான். ஹிந்தி எதிர்ப்பு மாணவர்கள் புரட்சி தான். இந்தி எதிர்ப்போ அதற்கு ஒரு என்னை பொறுத்தவரையில் இந்தி எதிர்ப்பு தான் முக்கியமாக தமிழக அரசியலிலே பெரிய மாற்றத்தை உருவாக்கி மரியாதைக்குரிய பெரியவர் பக்தோச்சலம் ஆட்சியை மாற்றியது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஒரு சிறிய அளவில், ஆனால் அதுவும் ஒரு காரணம் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். இந்திய எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பதும் ஒரு காரணம். ஒரு 10 காரணம் இருக்குதுன்னா அது ஒரு காரணம். அப்போ ஒரு காரணமாக இன்றைக்கு கரப்பான் பூச்சி இயக்கத்தினர் அமைந்து விட்டார்கள் என்பது வரலாற்று உண்மை. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு கொடுக்கும் போது நடந்த அந்த சம்பவம், அதாவதுங்க, காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை பார்த்தபோது ரொம்ப ஒரு கடுமை காட்டியதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போன்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு கிட்டே நெருங்கும் போது அந்த மாணவர்கள் மீது நடத்திய தடியடி பிரயோகம், கண்ணீர் புகை குண்டு வீச்சு, தண்ணீர் பீச்சு அடிப்பு, ஏன் துப்பாக்கியில கூட சுடுவதற்கு கூட தயாராக காவல்துறை இருந்தது என்று காட்சி ஊடகங்கள் தெரியப்படுத்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுதுங்க, ஒரு நியாயமான போராட்டம் நடக்கும்போது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அதற்கு ஆதரவு கொடுப்பது என்பது
ஒரு தார்மீகமான அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் அது நடக்கக்கூடிய இயல்பான ஒரு சித்தாந்தம் அது. ஆனால் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது எதிர்க்கட்சியான காங்கிரசினுடைய கடமை. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு இளைஞர். அந்த இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக சென்று ஆதரவு கொடுக்கிறார். என்ன செய்ய வேண்டும் காவல்துறையும் அரசாங்கமும்? அதை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தி அவர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதை தவறிவிட்டார்கள். அதற்காக டெல்லி காவல்துறை கமிஷனர் நேற்று மாற்றப்பட்டு விட்டார். புதிதாக கமிஷனர் மாற்றப்பட்டு மட்டும் அதே போலீஸை வச்சு தானே அந்த கமிஷனர் வேலை பார்க்க போறாரு. அந்த மூக்கிலேருந்து வந்த அந்த ரத்தம், அதாவதுங்க அது காவல்துறை தள்ளு முள்ளு ஏற்பட்ட போது யாருடைய நகமோ அவருடைய முகத்திலே கிழித்து விட்டார்கள். அது காவல்துறை தான் திட்டமிட்டு செய்திருக்கிறது. அவர் மீது ஒரு தாக்குதல் பிரயோகம், அதாவது தடியடி தாக்குதல் பிரயோகம் நான் சொல்ல மாட்டேன், கை மூலமாக தாக்குதல் பிரயோகத்தை அவருடைய முகத்தின் மீது நடத்திய காரணத்தினால் அந்த கீறலிலே ரத்தம் இந்த இடத்திலே வழிந்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடியுது. இரத்த காயம் ஏற்படுத்துகின்ற அளவில் காவல்துறை மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காவல்துறை என்பது அவர் யார்? நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருப்பவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை காவல்துறையாக. ஏனென்றால் நான் டெல்லி பத்திரிகை நிருபரிடத்திலே கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், காவல்துறை அவர் கீழே சாய்ந்து விட்டார், காவல்துறை அவரை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போகும்போது அவருடைய முகத்தை எல்லாம் பிராண்டியதை நான் பார்த்தேன் என்று ஒரு நண்பர் சொன்னார். அப்படி முகத்தை பிராண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்லை, இது ஓகே. ராகுல் காந்தி அவர்களுக்கு மெடிக்கல் ரீதியாகவே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள், அது மூக்கிலேருந்து வந்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? இல்லைங்க, அது மூக்கில் அடிபட்டுதுன்னு அது மெடிக்கல் பிரச்சனை தானே. அதற்கு ஒரு அவருக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி கூட்டத்தில் அந்த மாதிரி வர்றப்போ எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு? இல்லை 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 இல்லை, அவருக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இல்லை, திடகாத்தமாக இருக்காரு. 4000 கிலோமீட்டர் நடந்தே போய் வந்த மனிதர் எப்படி இருப்பார்? திடகாத்தமாக தான் இருக்காரு. இவர்கள் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக முகத்திலே கீறி விட்டார்கள், ரத்தம் வந்தது. ஆனால் உடல் ரீதியாக அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் இது நேற்று நடந்தது இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இந்திய ஜனநாயகத்திற்கு நேற்று ஒரு கருப்பு நாள். அது மாணவர்கள் போராட்டம் என்பது சாதாரணமாக கையாளப்படக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. அது ரஷ்யாலேயே நீங்கள் பார்த்திருப்பீங்க, அந்த ஆட்சிக்கு எதிராக மாணவர்கள் தான் முதலில் போராட்டத்தை தொடங்கி அது ஆறாக போய் இன்றைக்கு புத்தினும் நம்ம இன்னொரு நாடு பிரிஞ்சு போன நாடும் கிட்டத்தட்ட 3 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கிறோம். அப்ப நேற்று ராகுலனுடைய முகத்துல யாரோ பராண்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தான் செய்ததாக நான் கேள்விப்பட்டேன். காவல்துறை ஏவப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறை பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஏவல் துறையாக மாறிவிட்டது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து செயல்பட்டது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒரு கட்டுப்பாடு வேண்டும். யாரவர்? நேருவின் பேரன், அவர் மீது தாக்குதல். இந்திரா காந்தியினுடைய பேரன், இந்த நாட்டினுடைய 3 பிரதமர்களுடைய வாரிசு. அவர் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்ச்சி வேண்டாமோ அந்த காவல்துறைக்கு? யார் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தாக்குதல் நடத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்க போற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. அதாவது டெல்லியில் நடந்த மாதிரி, அதை எப்படி பார்க்கறது? அதாவதுங்க, தமிழகத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் இன்றைய தாவேகா அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அப்படி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இங்கே இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நான் கூட காலையில் கேள்விப்பட்டேன் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அதை முன்னெடுக்கப் போவதாக நான் அறிந்தேன். அப்படி எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. இப்பொழுது நீட் தேர்வு வேண்டாம் என்பது ஒன்று. நீட் தேர்வு என்பது 68 முறை அந்த வினாத்தால் லீக் ஆகி போன வரலாற்று, அதை மாற்ற வேண்டும். டாக்டர் கடவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏமாந்து போகிறார்கள். வினாத்தாள்கள் லீக் ஆகிவிட்டது என்ற காரணத்தினால், பரீட்சை ஒத்தி வைக்கப்படுகின்ற காரணத்தினால்
டாக்டர் கனவில் இருக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு. அவர்கள் அதனால்தான் போராடுகிறார்கள். எதிர்க்கட்சி ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு ஆதரவு அளிக்கப் போகிறார். ஆனால் இங்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. அது மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தது. நீட் தேர்வுக்கும் தமிழக அரசிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நீட் தேர்வு வேண்டாம் என்றுதான் இன்றைய தமிழக அரசும் கூறுகிறது. ஆகவே அதன் மீது போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமோ, நீட் தேர்வு வினாத்தால் லீக் ஆனதற்கு மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு. அதன் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தான் ராஜினாமா செய்ய வேண்டுமே தவிர அதை நினைத்துதான் அங்கே போராட்டம் நடத்தப்பட்டதை தவிர அது போன்ற காரணங்களால் இங்கே போராட்டம் நடத்தக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லை. ஆகவே இங்கே அந்த போராட்டத்திற்கு உண்டான வாய்ப்பே இல்லை, நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, இப்போ டெல்லியில் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களா? எப்படி, என்ன உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, எப்படி விவசாய போராட்டத்தை கையாண்டார்களோ அதே போன்று மாணவர்கள் போராட்டத்தை கையாள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நம்ம தமிழகத்தில் இருந்து கூட ஐயாக்கன் என்ற ஒரு விவசாயி, மோடி ஐயா உங்கள் வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கிறோம், வந்து பாருங்கள் பாருங்கள் எங்களை பாருங்கள், எங்கள் நிலையை பாருங்கள் என்று வெயில் மழை குளிர் என்று பாராமல் கத்திய வரலாறு. 3 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி கடைசியாக 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 3 கருப்பு சட்டங்களை திரும்ப பெற்ற வரலாறும் இருக்கிறது. ஆகவே இந்த மாணவர் போராட்டம் வெற்றி பெறும். ஆகவே இவர்கள் மத்திய அரசாங்கம் ஏதோ மாணவர்களை அடக்கி விடலாம், துப்பாக்கி குண்டு மூலம் மிரட்டி விடலாம், தடியடி மூலம் பதில் கொடுத்து விடலாம் என்று நினைத்தால் அது சத்வாதிகாரத்தினுடைய உச்சம். இது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே அப்படியெல்லாம் நிறைவேற்றிவிட முடியாது. ஏன் சர்வாதிகார நாட்டிலே நினைத்ததை நடத்த முடியாமல் சர்வாதிகாரிகள் மாண்டு போன வரலாறு இருக்கிறது. முசோலினி வரலாறு, ஹிட்லர் வரலாறு, கடாபி வரலாறு, உகாண்டா அதிபர் இடியமின் வரலாறு எல்லாம் இருக்கு உதாரணமா. ஆகவே சர்வாதிகாரிகள் தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியாத அழிந்து போன வரலாறும் உலக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே தான் நினைத்ததை நினைத்து முடித்துவிட முடியும் என்று ஒரு அரசாங்கம் நினைக்குமேனால், அதுவும் மாணவர்கள் போராட்டத்தை அடக்கி விடுவோம் என்று நினைத்தால் ஏமாந்து போவார்கள். ஆட்சி மாற்றம் விரைவில் வரும். ஆகவே பிஜேபிக்காரர்கள் தங்களை மாற்றிக்கொள்வது அவசியம். ஆகவே தமிழகத்தில் அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்துவதற்குண்டான சிறிது வாய்ப்பு கூட இல்லை. அதை நடத்தினால் பிசுபிசுத்து போகும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி சார்.